மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் பல்வேறு மானிய திட்டங்கள் குறித்து விவரிக்கிறார் உதகமண்டல தோட்டக்கலை உதவி இயக்குனர் TJ மீராபாய் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்ற ஈரோடு மாவட்டம் கல்லங்காட்டு வலசு பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் கே பழனிசாமி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் அலைப்பாசன முறையில் நீர் மேலாண்மை குறித்து திருச்சி மாவட்டம் குமளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர் மேலாண்மை பொறியியல் துறை முதுநிலை மாணவர் ஜே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள மண்டல தோட்டக்கலை கண்காட்சி பற்றிய தகவல்கள். தொடரும் தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள அறுவடையின் போது சூரியகாந்தி விதைகளின் விலை நிலையாக இருப்பதற்கான ஆலோசனை. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலை பிரதேச மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மத்திய மாநில அரசுகள் அதிக அளவில் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் அதிக பயிர் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு உகந்த வேளாண் காப்பீட்டு திட்டங்களை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துகிறது. அந்த வகையில் பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்ற ஈரோடு மாவட்டம் கல்லங்காட்டு வலசு பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் கே பழனிசாமி அவர்களை சந்தித்த போது எங்களுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் தடப்பள்ளி தண்ணீர் விட்டு நாற்று விட்டு நாற்று நடவு செய்யக்கூடிய நிலைக்கு முன்பு தண்ணீர் நிறுத்தப்பட்டது. இதனால் எங்கள் விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் முதல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு இந்த பிரதமருடைய புதிய காப்பீட்டு திட்டத்தினால் பல விதங்களில் பயன்பெறுகின்றது. இந்த திட்டத்தினால் எங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிறது. இந்த திட்டத்தினால் எங்கள் மொத்த செலவில் 25% கிடைக்கக்கூடியதால் எங்களுக்கு பயனுள்ளது. மேலும் இந்த திட்டத்தை பற்றி எங்களுடைய
வட்டார வேளாண்மை அலுவலர்கள் மூலம் எங்களுக்கு தகவல் கொடுத்தார்கள். நாங்கள் அதன்படி இந்த நிலத்தை கிராம நிர்வாக அலுவலர் அவர்களிடம் சென்று சான்றிதழ் வாங்கியும் அடங்கல் வாங்கியும் தொடக்க வேளாண்மை வங்கியில் RSR சிட்டா பெற்று அத்துடன் எங்களுடைய குடும்ப நகல் அட்டையும் ஆதார் அட்டையும் பயிர் காப்பீடு விண்ணப்பத்தையும் எங்களுடைய 2 போட்டோக்களையும் இணைத்து எங்களுடைய வங்கியான சவண்டப்பூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் அதற்குண்டான தொகை ரூபாய் 390 செலுத்தி பதிவு செய்து கொண்டோம். இதனால் இந்த திட்டத்தினால் என்னை போன்ற எங்கள் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பயனுள்ள திட்டம். இந்த திட்டத்தை அனைத்து விவசாயிகளும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் பயன்பெற வேண்டும். கடின உழைப்பில் ஈடுபட்ட விவசாயிகளை எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் தவிப்பது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயம். இந்த திட்டத்தை மத்திய அரசால் பிரதமருடைய இந்த திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் பயன்படக்கூடிய திட்டம். வருகின்ற காலத்தில் இது எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா பகுதிக்கும் பொருந்தக்கூடிய ஒரு மிக பயனுள்ள திட்டமாகும். மேலும் விவரங்கள் பெற KA பழனிசாமி அவர்களை 09865464622 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் அலைப்பாசன முறையில் நீர் மேலாண்மை குறித்து விவரிக்கிறார் திருச்சி மாவட்டம் குமளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் மேலாண்மை பொறியியல் துறை முதுநிலை மாணவர் ஜே ராமச்சந்திரன் அவர்கள். சிறிய வரிசை பள்ளம் மற்றும் தடுப்பு பாத்தி அமைப்பு ஏற்படுத்தி நீர்ப்பாசனம் செய்யும் முறை தமிழகத்தில் மிக முக்கியமானது. இந்த முறையில் மிகவும் அதிகமான நீர் இழப்பு, துளைவழி கசிவு அதிகமாக இருப்பதால் இந்த முறை பாசன பயன்பாட்டு திறனை 50 முதல் 65% குறைக்கிறதுங்க. இதை தடுப்பதற்கும் அதிகமான நீர்ப்பாசனம் செய்வதை தடுப்பதற்கும் புதிய முறையாக அலைநீர் பாசனம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அலைநீர் பாசனம் என்பது சுழற்சி முறையில் வாய்க்கால் வழியாக நீர் பாய்ச்சும் முறையாகும். அலைப்பாசன முறை செய்யும் வாய்க்கால்கள் சுமார் 250 முதல் 250 மீட்டர் வரை இருக்கலாம். இரண்டாவது சுழற்சியில் 1, 3, 5, 7ற்கான மடை அடைக்கப்பட்டு 2, 4, 6, 8ற்கான மடை திறக்கப்படுதுங்க. இப்படி செய்வதனால நீரிழப்பை குறைப்பதுடன் அதிகமான பாசன பயன்பாட்டு திறனும் 90 முதல் 95% வரை அதிகமாகிறது. எமது கல்லூரியில் இந்த அலைப்பாசனத்தை பயன்படுத்தி மல்லிகைப்பூ செடி வளர்ப்பு செயல்பட்டு வருகிறதுங்க. அலைநீர் பாசனம் செய்வதால் மிக சீரான நீர் பரவல் வேர்பகுதியில் கிடைப்பதுடன் நீர் சேமிப்பு 10 முதல் 15%ஆகவும் நில சேமிப்பு 20 முதல் 25%ஆகவும் இருக்குது. இப்படி செய்வதனால குறைந்த அளவு நீரை கொண்டு அதிகமான நிலத்தை பாசனப்படுத்துவதுடன் மகசூலும் அதிகமாக கிடைக்கிறது. மேலும் விவரங்கள் பெற முதுநிலை மாணவர் ஜே ராமச்சந்திரன் அவர்களை 08982826284 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள மண்டல தோட்டக்கலை கண்காட்சி பற்றிய தகவல்கள். ஊரக மற்றும் நகர்ப்புற வளமைக்கான தோட்டக்கலை என்ற தலைப்பில் மண்டல தோட்டக்கலை கண்காட்சி இம்மாதம் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பெங்களூரு ஹசரகட்டாவில் உள்ள இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெறவுள்ளது. இதில் விதைகள் மற்றும் நாற்றுகள் உணவு பதப்படுத்துதல், மூலிகை மற்றும் வாசனை பயிர்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், திசு வளர்ப்பு, அங்கக வேளாண்மை, ஒருங்கிணைந்த வேளாண்மை, பசுமை குடில், வேளாண் ஏற்றுமதி சேவைகள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் போன்றவற்றில் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற உள்ளது. மேலும் பொருட்களை விற்பனை செய்ய அரங்குகள் அமைக்க விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: முனைவர் பி. நாராயணசுவாமி, முதன்மை விஞ்ஞானி, வேளாண் விரிவாக்கத்துறை, சமூக அறிவியல் மற்றும் பயிற்சி பிரிவு, இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம், ஹெசரகட்டா, பெங்களூரு 560089. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08028446000
10. தொடரும் தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள அறுவடையின் போது சூரியகாந்தி விதைகளின் விலை நிலையாக இருப்பதற்கான ஆலோசனை. சூரியகாந்தி எண்ணெய் உணவுத் துறைகளில் அதிகமாக பயன்படுத்தப்படும் எண்ணெயாகும். இந்தியாவின் எண்ணெய் பிழிதல் அமைப்பின்படி நடப்பு ரபி பருவத்தில் சூரியகாந்தி 1.74 லட்சம் ஹெக்டர்கள் விதைக்கப்பட்டுள்ளது. ஆயினும் சென்ற வருடத்தின் ரபி பருவத்தில் 2.23 லட்சம் ஹெக்டர்கள் பயிரிடப்பட்டதாக இவ்வமைப்பு அறிவித்துள்ளது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வேளாண் துறையின்படி 2016ஆம் ஆண்டு இந்தியாவில் சூரியகாந்தி 5 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 4.5 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. சூரியகாந்தி விதை உற்பத்தியில் கர்நாடகா முதலிடம் வகிக்கின்றது. இதனைத் தொடர்ந்து ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்காளம் மற்றும் மகாராஷ்டிரா உள்ளது. தமிழ்நாட்டில் கரூர், தூத்துக்குடி, விருதுநகர், திண்டுக்கல், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் பயிரிடப்படுகின்றது. சமையல் எண்ணெயின் தனிநபர் நுகர்வு அதிகரித்துக் கொண்டே வருவதால் இந்தியா வருடத்திற்கு 7-8 லட்சம் டன்கள் அதிக அளவு சமையல் எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. இந்தியாவின் எண்ணெய் பிழிதல் அமைப்பின்படி நவம்பர் 2016இல் 1.5 லட்சம் டன்கள் சூரியகாந்தி கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக மூலங்களின்படி தமிழ்நாட்டில் துறையூர், முசிறி, கோவில்பட்டி, விருதுநகர் மற்றும் ஈரோடு ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை பொய்த்ததால் சூரியகாந்தியின் பரப்பளவு பெரிதும் குறைந்துள்ளது. ஆயினும் வரும் மாதத்தில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் திருச்சியின் சில பகுதிகளில் சூரியகாந்தி பயிரிட வாய்ப்புள்ளது. கடந்த வருடங்களில் சூரியகாந்தி உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலங்களிலும் பரப்பளவு கணிசமாக குறைந்துள்ளது. இருப்பினும் உக்ரைன், அர்ஜென்டினா மற்றும் பிரேசிலிலிருந்து சூரியகாந்தி எண்ணெய் பெருமளவில் இறக்குமதி செய்வதால் சூரியகாந்தி விதையின் விலை நிலையாக இருக்கும். இச்சூழலில் விவசாயிகள் விற்பனை முடிவுகளை எடுக்க ஏதுவாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் கீழ் இயங்கி வரும் விலை முன்னறிவிப்பு திட்டம் கடந்த 16 ஆண்டுகளாக வெள்ளக்கோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலவிய சூரியகாந்தி விதையின் விலை ஆய்வு செய்து சந்தை ஆய்வுகளை மேற்கொண்டது. ஆய்வு முடிவின் அடிப்படையில் தரமான சூரியகாந்தி விதையின் பண்ணை விலை பிப்ரவரி, மார்ச் 2017 மாதங்களில் குவிண்டாலுக்கு ரூபாய் 3300 முதல் 3400 வரை இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் விவசாயிகள் தங்கள் விதைப்பு முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றனர். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422243105. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1680 முதல் அதிகபட்சமாக 1760 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் துறையூரில் குறைந்தபட்சமாக 1500 முதல் அதிகபட்சமாக 1870 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சமாக 1625 முதல் அதிகபட்சமாக 1928 ரூபாய்க்கும், நெல் ADT 37 அம்மூரில் குறைந்தபட்சமாக 1493 முதல் அதிகபட்சமாக 1756 ரூபாய்க்கும், கலவையில் குறைந்தபட்சமாக 1478 முதல் அதிகபட்சமாக 1556 ரூபாய்க்கும், நெல் பொன்னி மதுரையில் குறைந்தபட்சமாக 2300 முதல் அதிகபட்சமாக 2400 ரூபாய்க்கும், செஞ்சியில் குறைந்தபட்சமாக 2000 முதல் அதிகபட்சமாக 2741 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக 2876 முதல் அதிகபட்சமாக 2917 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக 2949 முதல் அதிகபட்சமாக 3017 ரூபாய்க்கும், மணிலா PMV 7 சிங்கம்புணரியில் குறைந்தபட்சமாக 4200 முதல் அதிகபட்சமாக 4390 ரூபாய்க்கும்,
பச்சை பயிறு இதர ரகம் திருக்கோவிலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 4239 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக 4200 முதல் அதிகபட்சமாக 4500 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 5555 முதல் அதிகபட்சமாக 7889 ரூபாய்க்கும், பெருந்துறையில் குறைந்தபட்சமாக 6237 முதல் அதிகபட்சமாக 7869 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் சிவப்பு சாத்தூரில் குறைந்தபட்சமாக 9800 முதல் அதிகபட்சமாக 10300 ரூபாய்க்கும், விருதுநகரில் குறைந்தபட்சமாக 9700 முதல் அதிகபட்சமாக 10400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சொரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 34 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 32 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 120 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 800 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 70 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களின் விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 370க்கும் குறைந்தபட்சமாக 335க்கும் சராசரியாக 362 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 478க்கும் குறைந்தபட்சமாக 411க்கும் சராசரியாக 443 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 456க்கும் குறைந்தபட்சமாக 339க்கும் சராசரியாக 390 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 436க்கும் குறைந்தபட்சமாக 291க்கும் சராசரியாக 414 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் மற்றும் கச்சாப்பட்டின் விலை நிலவரம். பேசின் கச்சாப்பட்டு கிலோ ஒன்று அதிகபட்சமாக 3145க்கும் குறைந்தபட்சமாக 2905க்கும் சராசரியாக 3052 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி தொடர்வது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 24.6 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக 11.7 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 51.3% காற்றின் வேகம் மணிக்கு 3.1 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 37.5% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 13.8 டிகிரி செல்சியஸ் ஆகும். மழை அளவு 0 மில்லிமீட்டர் ஆகும். சூரிய கதிர்வீச்சு 456.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். வளிமண்டல அழுத்தம் 886.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகும். இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை.
இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. மத்திய மாநில அரசுகள் வேளாண்மையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் பல்வேறு மானிய திட்டங்கள் குறித்து விவரிக்கிறார் உதகமண்டல தோட்டக்கலை உதவி இயக்குனர் TJ மீராபாய் அவர்கள். நீலகிரி மாவட்டத்தின் பொருளாதார நிலை தோட்டக்கலை பயிர்களை சார்ந்தே உள்ளது. ஆதலால் தோட்டக்கலை பயிர்களில் உற்பத்தி பெருக்கிட இம்மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு வகையான திட்டங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முக்கியமானது ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சி திட்ட இயக்கம். இந்த திட்டத்தின் கீழ் பரப்பு விரிவாக்க திட்டம், இந்த பரப்பு விரிவாக்க திட்டத்தின் கீழ் வீரிய காய்கறி சாகுபடி திட்டம், வெள்ளைப்பூண்டு சாகுபடி திட்டம், குறுமிளகு சாகுபடி திட்டம், இஞ்சி சாகுபடி திட்டம், பழமர சாகுபடி திட்டம் மற்றும் திறந்த வெளியில் மலர் சாகுபடி திட்டம் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இது தவிர உயர் தொழில்நுட்ப பசுமை குடில் அமைப்பதற்கு அமைக்கப்படுகிறது. மேலும் நிழல் வலை குடில் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது. மினி டிராக்டர் விநியோகிக்க திட்டம் உள்ளது. விசை தெளிப்பான் மற்றும் மண்புழு உர கூடாரம் அமைப்பதற்கும் மண்புழு உர பாத்தி அமைப்பதற்கும் இத்திட்டத்தின் கீழ் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது தோட்டக்கலை விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கு தள்ளுவண்டியும் மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று கிராம சந்தை அல்லது நேரடி விற்பனை கூடம் மற்றும் சிறு அங்காடி அமைப்பதற்கும் மானியம் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது வீரிய காய்கறி சாகுபடி திட்டம் செயல்படுத்திட 40% மானியத்தில் ஒரு ஹெக்டருக்கு 12,000 வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர் அதிகபட்சமாக 2 ஹெக்டர் வரை பயன்பெறலாம். இதேபோன்று வெள்ளைப்பூண்டு சாகுபடி செய்வதற்கு 40% மானியத்தில் ரூபாய் 12,000 வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் தனிநபர்
அதிகபட்சமாக 4 ஹெக்டேர் வரை பயன்பெறலாம். அதேபோன்று குறுமிளகு சாகுபடி செய்வதற்கு 40% மானியத்தில் 20,000 ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர் அதிகபட்சமாக 4 ஹெக்டேர் வரை பயன்பெறலாம். அதேபோன்று உயர் தொழில்நுட்ப பசுமை குடில் அமைப்பதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு 467 ரூபாய் 50 பைசா மானியம் 50% வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் தனிநபர் அதிகபட்சமாக 4000 சதுர மீட்டர் வரை பயன்பெறலாம். அதேபோன்று நிழல் வலை குடில் அமைப்பதற்கு 50% மானியம் ரூபாய் 355 ஒரு சதுர மீட்டருக்கு மானியம் வழங்கப்பட்டு இத்திட்டத்தில் தனிநபர் அதிகபட்சமாக 4000 சதுர மீட்டர் வரை பயன்பெறலாம். அதேபோன்று மினி டிராக்டர் வாங்குவதற்கு ரூபாய் 75,000 ஒரு மினி டிராக்டருக்கு மானியம் வழங்கப்படுகிறது. அதாவது கார்னேஷன் மலர் நாற்றுகள் மானிய விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது. அது ஒரு சதுர மீட்டருக்கு 108 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. அதேபோன்று பசுமை குடிலில் ஜெர்பரா மலர் நாற்றுகள் வளர்ப்பதற்கும் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 75 ஜெர்பரா மலர் நாற்று வளர்ப்பதற்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது தவிர நுண்ணீர் பாசன திட்டம் இந்த மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நுண்ணீர் பாசன திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு தெளிப்பு நீர் பாசன கருவிகள் 100% மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இது தவிர இந்திய ஜெர்மானிய நிலுவை திட்டத்தின் கீழ் தேயிலை நாற்றுகள் ரூபாய் 2 அதாவது 50% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களை பயன்பெற விவசாயிகள் நில ஆவணங்களான சிட்டா, அடங்கல், அனுபவச் சான்று மற்றும் சிறு குறு விவசாயிக்கான சான்று, குடும்ப அட்டை, புகைப்படம் போன்றவைகள் விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் தோட்டக்கலைத்துறையின் மூலமாக மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆதலால் நீலகிரி மாவட்ட விவசாயிகள் தோட்டக்கலைத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற தோட்டக்கலை உதவி இயக்குனர் TJ மீராபாய் அவர்களை 09486639058 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. பன்னிரண்டு 1/2017 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிழல்வலை கூடாரம் அமைத்து லில்லியம் சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் கேர்கம்பை பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் KK போஜன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய மீனின பகுதியில் மிர்கால், இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாடுகளில் அசையூன் வயிறு மற்றும் இதய சவ்வு வீக்கம் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்கூறியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் S. சிவஞானம் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.